அந்த ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டிக்காக எல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்டா முடியாது? ஷூட்டிங்னு ஏதாவது ஒன்று நடத்துனீங்களா? பச்சையா வாய் கூசாம 30% படமே முடிச்சாச்சு, இன்னும் ஹீரோ போர்ஷன் மட்டும் எடுக்கலன்னு சொல்றீங்களே. சந்தர்ப்பம் அன்னத்து கல்யாணத்துக்குலாம் செலவு பண்ணிட்டாப்புல, அந்த வருமானம் இல்ல, அதுக்காக தான் ப்ரோ. கொஞ்சம் டைரக்டர்கிட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா முடியாதா ப்ரோ? இந்த படத்துக்கு யாரு ஹீரோ பண்றாங்க? யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப் ஃபாலர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். மஞ்சள் வீரன் படத்துலேருந்து படக்குழு என்னை நீக்கினதுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாளில் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நானாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை விட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. கொடுத்த வாக்கு என்றைக்குமே காப்பாற்றுற ஆள். ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷமாக இவங்க வந்து படத்தை டிலே பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ பொறுமையாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணி ஸோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1000 பிரச்சனைகள் வந்தாலுமே எந்த பிரச்சனையுமே காரணம் காட்டி நான் ஷூட்டுக்கு போகாமலாம் இல்லை. அதெல்லாம் போய் நியூஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன். எப்பவுமே வந்து பண்ண ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வரும்போதுங்க, இந்த ஃப்ரெண்டு அவனோட சைடு சொல்லும் போது அவன் பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த ஃப்ரெண்டு அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லும் போது இந்த பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் உட்கார வச்சு பேசினா தான் தெரியும் எது உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க கூட நான் ஃபோன் பேசின அந்த ரெக்கார்டிங்லாம் வச்சுருக்கேன். ஸோ வந்து அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னை ஃபேஸ் பண்ணி என்கிட்ட பேசக்கூட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் கிடையாது. அண்ட் வந்து மஞ்சள் வீரன் படத்துலேருந்து நம்மளை விளக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய நம்ம பசங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. டிடிஎஃப் நல்ல விஷயத்தை நினச்சி என்றைக்குமே வருத்தப்படக்கூடாது, நல்ல விஷயத்தை நினச்சி என்றைக்குமே சந்தோஷம் தான் படணும். பட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த துரோகம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. வலி இல்லாமல் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு பச்சை துரோகத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. பட் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, அவ்வளோதான், மித்தப்படி எதுவும் கிடையாது. அண்ட் வந்து ஸோ இந்த விளாகில் வந்து பண்ணால் நான் கம்ப்ளீட்டாக பேச போகிறேன். மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரே விளாகில் எல்லாமே முடிச்சிருவேன். இந்த ஃபோன் ரெக்கார்டிங் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுறதுல 1% கூட விருப்பம் கிடையாது. பட் வேறு வழி இல்லை. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் நியூஸ் சேனலில் வந்திருக்கு. அப்போ வந்து உண்மை என்னன்னு சொல்லி மக்களுக்கு நம்ம காட்டி ஆகணும்ல, அதனால தான் வந்து பாருங்கள் இந்த கால் ரெக்கார்டிங்ஸ்லாம் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் வந்து அங்கே வந்து பதில் சொல்லியிருப்பார். அண்ட் வந்து சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பார், அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் படத்தில் வந்து என்னை வச்சு படம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மஞ்சள் வீரன் டைரக்டர் சொல்லியிருப்பார். ஐயோ எனக்கு வேணாங்கண்ணே, தம்பி நான் ஒரு புது படம் பண்ணுறேன்ப்பா, இந்த படத்தில் நீங்கள் தான்ப்பா ஹீரோ அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணுவேன். ப்ரொமோஷன்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் தம்பி படம் வந்து நல்லா ப்ரொமோட் ஆகிடுச்சுப்பா, இந்த படத்தை நானே பண்ணிக்கலான் இருக்கேன், அதெல்லாம் இந்த படத்துக்கு யார் ஹீரோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நானே பண்ணிக்கிறேன்ப்பா, நீங்கள் கொஞ்சம் விலகிக்கோங்கப்பான்னு கூட சொல்லாமல் இவங்களாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை கழட்டி விட்டுட்டு என்கிட்ட கூட அந்த விஷயத்த சொல்லாமல் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸில் போய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது எவ்வளோ பெரிய தப்புங்க. என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்துருக்கணுங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கன்வே பண்ணாமல் ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸில் போய் சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனுக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையும் பண்ணிவிட்டு பட வேலைகளும் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். அப்படி சிரமமாக இருந்திருந்தா நான் எப்படிங்க ஐபிஎல் இந்தியன் பீனல்லா அப்படின்னு சொல்லி ஒரு படமே நடித்து முடிச்சிருப்பேன். டிடிஎஃப் அந்த படத்தை வந்து பண்ணால் வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ பட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எடிட்டிங் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பண்ணால் ஆடியோ லான்ச் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளையோட ஃபங்க்ஷனாக நினச்சி நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இந்த மாதிரியான துரோகத்தெல்லாம் பார்த்து தான் அப்படி ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி கடவுள் எழுதியிருக்காரு, விடுங்க பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிச்சுவேஷன் ஒத்து வரலை, சூழ்நிலைகள் ஒத்து வரவில்லை. அதாவது உங்கள் சூழ்நிலை காரணமாக என்ன நீங்கள் விளக்குறீங்கன்னா உங்கள் சூழ்நிலையை தான் சொல்லியிருக்கணுமே தவிர ஸோ சூழ்நிலை ஒத்து வரவில்லைன்னு அப்படி சொல்லியிருக்க கூடாது. நான் ஃபோன் பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா கடன் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னாங்க காரணங்கள். அது அந்த ஆடியோஸ் எல்லாமே நான் போடுறேன். அவங்களோட சூழ்நிலை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்துருக்கணுமே தவிர சும்மா மொட்டையாக வந்து பண்ண சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா விளக்குறோன்னா இதுக்கு கடைசியில் யாருக்குங்க கெட்ட பேர். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் தம்பி உறவு வாழ்நாள் ஃபுல்லா நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் அடி வைத்திருந்தாயா கூப்பிட்டுருக்கேன், என்ன கொல்ற உனக்கு எப்பரா மனசு வந்தது? அதாவதுங்க அண்ணனும் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்துமையா இருப்பாங்க. சப்போஸ் ஒரு கட்டத்தில் வந்து அண்ணனோ தம்பியோ வந்து பார்த்தீங்கன்னா தம்பியனுக்கு வந்து பண்ண துரோகம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஸோ பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு தெரிய வரும். ஸோ இதனால தான் சரி நம்ம சொத்தெல்லாம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த துரோகத்தை இழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி
அந்த தம்பிக்கோ இல்லை அண்ணனுக்கோ தெரிய வரும். பட் இவ்வளோ பெரிய ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு அது என்னன்னு சொல்லி என்கிட்ட டேரெக்டாக சொல்லாதது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு. இதில் என் ஃபோன் காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண கிடையாது. அவங்க வெல்விஷர்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க புதுசாக ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருந்தாங்க, நான் திட்டேன். திட்டினதுலேருந்து வந்து பண்ண அவங்க அசிஸ்டன்ட் ஃபோன் பேசுறது கிடையாது, அவங்க கூட இருக்கிற வெல்விஷர்னு இப்போ யாரோ புதுசாக வந்திருக்காங்க. அதாவது டேரக்டர்னா கஷ்டப்படும் போதெல்லாம் இந்த வெல்விஷர்ஸ் எல்லாம் எங்கே போனாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு வெல்விஷர்ஸ்லாம் புதுசாக வராங்க. சரி, நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அதாவது ஃபோன் கால் அட்டன் பண்ணி எனக்கு பதில் சொல்றக்கே மாச சம்பளத்துக்கு ஒரு வெல்விஷர்னு ஒருத்தர் வந்து பண்ண வேலைக்கு வச்சிருக்காங்களா. ஸோ கூட பிறந்த ஒரு அண்ணனோ தம்பியோ வந்து பண்ண இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணியிருந்தா கூட அதை கண்டிப்பாக நம்மகிட்ட டேரெக்டாக கன்வே பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எப்படியாவது ஒன்று தெரிய வரும். சும்மா இந்த அரசல் பொரசலெல்லாம் தெரிய வந்திருக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு அண்ணனே வேணாம். ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மது போதையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா மது போதையிலும் கஞ்சா போதையிலும் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னை வந்து ஒருத்தங்க கொலை பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அப்படி கொலை பண்ண வந்தவன் என்கிட்ட வந்து சாரி கேட்டால் கூட நான் மன்னிச்சிடுவேன். பட் இப்போ ஏற்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணவங்களை என் வாழ்க்கையில் நான் வந்து பண்ண சேர்த்தவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னை சுற்றி இருக்காங்க, அவங்கள எல்லாமே விட்டு நான் வேலைக்கு தான் வரப்போகிறேன். ஏன்னா நல்லா பட்டுட்டேன். இப்போ பட்டா அது கண்டிப்பாக திருந்தணும். டிடிஎஃப் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நியூஸ் சேனல் வீடியோ உங்களுக்கு போடுறது, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பூஜை போட்டு ஒரு வருடம் கடந்த பிறகும் பட ஷூட்டிங்கிற்கு வராததே டிடிஎஃப் நீக்கிய காரணம் என கூறப்படுகிறது. டிடிஎஃப் ஷூட்டிங்னு ஒன்று நடந்தால் தானுங்க டிடிஎஃப் வாசன் ஷூட்டிங்க்கு வராமல் இருக்கிறதுக்கு. ஷூட்டிங்னு ஒன்றுமே நடக்கலையே, அப்புறம் எப்படி ஷூட்டிங்க்கு நான் வராமல் இருப்பேன்? ஸோ கிட்டத்தட்ட 30% ஆஃப் மூவி ஷூட்டிங் 50% ஆஃப் மூவி ஷூட்டிங்கை நடத்தி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த ஒரு பச்சை போய் அவங்களால சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ அம்மா போர்ஷன் எடுத்தாச்சு, வில்லன் போர்ஷன் எடுத்தாச்சு, கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு அம்மா கேரக்டருக்கு சூஸ் பண்ணப்பட்ட ஆர்டிஸ்ட் யாருன்னு வந்து பண்ண கோவை சரலாமா. ஸோ எனக்கு ரொம்ப 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 அவங்கள பிடிக்கும். அவங்க கூட ஒரு படம் பண்ண போகிறேனே, அதுவும் எனக்கு வந்து அம்மாவும் அவங்க பண்ண போகிறாங்களேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஸோ எல்லாமே பேசினாங்க, பட்ஜெட் எல்லாம் பேசினாங்க. பட் ஒரு ரூபாவும் அவங்களுக்கு செட்டில் பண்ணல. அதனால அவங்களும் வந்து பண்ண படத்துலலாம் நடிக்கல. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங்குமே நடக்கலை, அது எல்லாமே பச்சை போய். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும்தான் நடந்திருக்கு, ஒரு படப்பூஜை நடந்திருக்குங்க. இதில் படப்பூஜையும் சரி, ஆஃபீஸ் ஓப்பனிங் அண்ட் அவங்களுக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவங்க குடி போனதாகட்டும், இதுக்கு எல்லாமே வந்து பண்ண ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது நான் தான். ஸோ பணத்தை ஏமாற்றிட்டாங்கன்னுலாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதாவது வந்து பண்ணால் நான் ஏமாந்துட்டேன், மித்தபடி வேறு இதில் அவங்க என்னை ஏமாற்றலை. ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த டேட்டில் நடத்தணும், என்ன பண்ண போகிறதுன்னே தெரில. ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு எப்படி பண்ண போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதில் நானுமே சம்மந்தப்பட்டிருக்கேன். நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோமே, என்னால் முடிஞ்ச உதவி பண்ணேன். ஸோ அந்த காசெல்லாம் எனக்கு திரும்ப வேணாம். ஸோ நான் ஃபோன் பண்ணி அவங்க எடுக்காமல் வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்குறது கூட மேபி இதுதான் ரீசனாக இருக்கலாம். கொடுத்த காசை திருப்பி கேட்கறதுனால தான் இந்த பையன் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். பட் எனக்கு கொடுத்த காசை வேணாம். அந்த காசை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வாங்க, அது எனக்கு சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னாங்கன்னா, நியூஸ் சேனல் சொன்னது, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் விஷயம். ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து என்னை பார்த்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா பழகும், அதெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணால் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் என்னை இன்வைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வராருன்னா சொல்லுங்கள், அவருக்கு முன்னாடியே வந்துட்டு போயிடுறேன், இல்லைன்னா அவருக்கு பின்னாடி வந்துட்டு போயிடுறேன். அவர் மூஞ்சிலேயே முடிக்க நான் விரும்பலை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ண என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறேன். டிடிஎஃப் கரெக்டாக காலையில் 8 மணிக்கு வந்து பண்ண என்னோட மேனேஜர் கால் பண்ணுறாங்க. வசா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல வசா, நீ தான் நம்மள அண்ணன் உயிரை விட்டியே, இப்போ எப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன காச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபஸ்ட்டு நீ அந்த போஸ்ட்டை பாரு அப்படின்னாங்க. நான் அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கவே வந்து பண்ணேன், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி போஸ்ட்டை பார்த்தேன். ஸோ போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் சேனல்ஸ் அண்ணங்களோட போஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனுப்பிச்சிருந்தாங்க என்னோட மேனேஜர். ஸோ அஸ்வினி அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா தான் வந்து பண்ண மேனேஜ் பண்ணுறாங்க படம் சம்மந்தமாக. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக எல்லாமே வந்து பண்ணால் அவங்க தான் என்னோட டேட்ஸ் எல்லாமே வந்து பண்ண மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, டிடிஎஃப் வாசனை வந்து மஞ்சள் வீரன் டைரக்டர் ஹீரோ ரோல்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு என் மனசில் தோணுது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ரூமர், அந்த விஷயத்த மட்டும்தான் நான் என் மேனேஜர்கிட்ட சொன்னேன். ஏன்னா மற்றவங்கள பற்றி மற்றவங்க கிட்ட பேசுகிற பழக்கம் நம்மக்கிட்ட இல்லை. மேனேஜர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன தான் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே மேனேஜருக்கும் டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆகவே ஆகாது. ஏன்னா இவங்க ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ஃபேக் கமிட்மெண்ட்ஸை வச்சு இவங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த டேட்டில் வந்து அவங்க சொன்னது ஒன்றுமே நடந்திருக்காது. பட் என்னோட மற்ற எல்லா வேலைகளும் வந்து பண்ண பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேனேஜருக்கும் டைரக்டருக்கும் ஆகலை.
ஸோ அதனால் இந்த விஷயத்த சொன்னால் இன்னும் அவங்களுக்கு இவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு வெறுப்பு ஜாஸ்தி ஆகுமேன்னு சொல்லி அந்த ரெண்டாவது விஷயத்த சொல்ல ஃபோனை கட் பண்ணி நான் என்ன யோசிச்சேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று அந்த ப்ரொடியூசரே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை அவங்க சொந்தக்கார பையனோ இல்லை அவங்க பையனோ இல்லை அவங்களும் வந்து பண்ண நடிக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் படமும் ரொம்ப டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை அப்படிங்கிறக்காக இந்த ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எனக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சம்பளம் தரணும், அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு ஷேர் தரணும். ஃபஸ்ட்டே வந்து பண்ண சம்பளம் பேசிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷேராக பேசிக்கலாம் வாசா அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அப்பவும் வந்துட்டு ஸோ என்னை வச்சு நீங்கள் முதல் படம் எடுக்கிறீங்க, அந்த படத்துலேருந்து வர்ற வருமானத்தை நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு போயிட்டோம், ப்ரொடியூசர் போட்ட காசுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கான ஷேரை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்ரிமெண்ட்ஸும் நான் போடல. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏமாந்துட்டேன். ஸோ யார் கையெழுத்து போட சொன்னாலும் பச்சையாக கையெழுத்து போட்டு கொடுத்துறாதீங்க. ஸோ படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி எங்கே என்னவாக இருந்தாலும் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. ஸோ அக்ரிமெண்ட் தான் கடைசியில் வந்து பார்த்துட்டு பேசுவோம். வந்து இப்போ வந்து பண்ணால் எனக்கு நான் மஞ்சள் வீரனில் நான் தான் நடிப்பேன், ஸோ இந்த படத்தோட பேரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் நான் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறதில்ல. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையில் பெரிய ஆளாக வாங்க, அதுதான் எனக்கு முக்கியம். பட் எனக்கு இந்த துரோகம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருந்திருக்கக்கூடாது. அதுவும் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்திருக்கவே கூடாது. ஏன்னா நான் அப்படி உங்களை நினைக்கல. அதுவும் என் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி என் கனவுல கூட நினச்சது கிடையாது. பட் பண்ணிட்டீங்க, சந்தோஷம்தான். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த லெசன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலைகள் தான் என்னை வந்து இன்னும் வெற்றி பயணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை இன்னும் தள்ளி சீக்கிரமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட்டு போய் சேரும். ஸோ நீங்களும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா யாராவதுனால ஏமாற்றப்பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐயோ ஏமாந்துட்டேனே சொல்லாமல் ஜாலியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த உங்களோட வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுங்கள். சரி, இதில் தான் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். காலைல 8 மணிக்கு இந்த மாதிரி என்னோட டேரக்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன், மேபி ரூமர்ஸாக இருக்கும்னு சொல்லி. செகண்ட் விஷயத்தை வந்து பண்ண நான் ஷேர் பண்ணல. செகண்ட் விஷயம் என்ன, மேபி ப்ரொடியூசரே வந்து பண்ண ஹீரோவை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா டேரக்டரே வந்து ஹீரோவை பண்ணால் பட்ஜெட் கம்மி, ஏன்னா எனக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குற மாதிரி இருக்கும். இப்போ டேரக்டரே ஹீரோவாவோ இல்லை ப்ரொடியூசரே ஹீரோவோ பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஹீரோக்குன்னு ஒரு பட்ஜெட் தர தேவையில்லை. ஸோ படத்தோட பட்ஜெட்டும் கம்மி பண்ணலாம். அதே பட்சத்தில் வந்து பண்ண எனக்குன்னு பேசி பட்ச மாதிரி ஷேரும் தர தேவையில்லை, அவங்க மட்டுமே வந்து பார்த்துட்டுன்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேபி நினச்சிருந்துருக்கலாம். அவரே கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு சின்ன ரூமர்ஸ் வருதோ இல்லை இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் வருதோ, ஸோ எப்போவுமே வந்து கால் பண்ணுவாங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்தா கால் வரல. சரி, நம்மளே கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கால் பண்ணி பார்த்து அட்டன் பண்ணல. சரி, ஏதாவது பிஸியாக இருப்பார். ஆனால் இது வரைக்குங்க நான் கால் பண்ணி அவர் அட்டன் பண்ணாமல் இருந்த நாளே கிடையாது. சரி, நம்ம வெயிட் பண்ணலாம், கால் வரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எனக்கு வந்து டேரக்டர் ஹீரோவாவோ இல்லை ப்ரொடியூசர் சம்திங் அவங்க சுற்றி இருக்கிறவங்க ஹீரோவாவோ பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் இது என்கிட்ட கன்வே பண்ணியிருந்துருக்கணும். என்கிட்ட கன்வே பண்ணியிருந்தா நான் என்னங்க சொல்லியிருந்திருக்க போகிறேன். சரி, நான் நல்லா இருங்கங்க, நான் இந்த மட்டும் தான் சொல்லிக்க போகிறேன். ஸோ இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது சப்போஸ் அவர் கால் பண்ணி இதை சொல்கிற பட்சத்தில் அவர் கண்டிப்பாக கால் பண்ணுவார்னு தெரியும். பட் கால் பண்ணி சொல்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நான் நல்லா இருக்குண்ணா, பட் எப்போவுமே என்னோட இந்த ஒரு சப்போர்ட் உங்களோட படத்துக்கு இருக்கும். ஸோ ப்ரொமோஷனுக்கெல்லாம் கூப்பிடுங்க, ஆடியோ லான்ச்லாம் வைக்கும்போது கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் வரேண்ணா அப்படின்னு தான் நான் மைண்டில் வந்து நம்மளாம் டே ட்ரீமிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ வந்து அந்த ஒரு இன்டர்வியூவை பார்த்தேனோ, அவ்வளோ ஒரு மேடை முன்னாடியும் அவ்வளோ ஊடக நண்பர்கள் முன்னாடியும் அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி உட்காந்து அப்படி ஒரு இன்டர்வியூ தந்தாரோ, ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்குமாங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் நான் என்னங்க சொல்லியிருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட கன்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து பண்ணால் அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் இப்போ வரைக்காவது வந்து பார்த்துட்டுனா அவங்க என்கிட்ட கன்வே பண்ணிக்கணும். ரொம்ப கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தை ஆடுறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே உண்மையாக லைட்டாக இல்லைங்க, கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிட்டேன். என்னடா இது, இந்த மாதிரி மனிதர்கள் கூடயா வந்து நம்ம இவ்வளோ நாள் பழகிருக்கோம். அப்போ இவ்வளோ நாள் அன்பு தம்பின்னு கூப்பிட்டதெல்லாம் பொய்யா, நம்ம இப்படி ஏமாந்துக்கிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். பல விஷயங்களை வந்து பார்த்துட்டுனா இவ்வளோ நாள் வந்து பண்ண நான் யார்கிட்டையுமே சொல்லலை. இது ரொம்ப தப்புங்க. என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் இன்ஃபார்ம் பண்ணாமல் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஏ வாசனை படத்துலேருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இது யாருக்கு ஒரு கெட்ட பேர், ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி தானே இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதுதானே நடக்கும், அது அவங்களுக்கும் தெரியும். பட் அப்படி இருந்துமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த விஷயத்தை அவரால் எப்படி அது பண்ண முடிஞ்சுது. இந்த படத்தில் அடுத்த ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஹைப் வந்து இதை விட்டால் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக என்னை கடைசியில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு படத்தை பற்றி பேச ஆரம்பித்ததுலேருந்து. படப்பூஜை போட்டு ஒரு 1.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 10 நாளில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும், 20 நாளில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும், 15 நாளில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும், 2 நாளில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். எங்கப்பா அங்கே போகிறீங்களா, அவ்வளோ தூரம்லாம் போகாதீங்க, இவ்வளோ நாளில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும்னு சொல்லி இவ்வளோ நாள் தள்ளி இப்போ வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பேசினாங்க, நல்லா தாங்க பேசினாருங்க. பட் இப்படி நல்லா பழகிட்டு இப்போ திருதுப்புன்னு சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 தப்பு. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்தில்
இல்லைங்க, நம்ம பசங்க வந்து பார்த்தா ஏன் வாசா படம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அண்ட் வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வாசா படம் லேட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஆக்டிங் கிளாஸ் போகிறீங்க அதனால படம் லேட் ஆகுதுங்கன்னு இருப்பேன். டான்ஸ் கிளாஸ் போகிறீங்க அதனால படம் லேட் ஆகுதுங்கன்னு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகிட்டேங்க அதனால படம் லேட் ஆகுதுன்னு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முதுகெலும்பும் கழுத்தில் வந்து ஒரு பல்ஜும் இடுப்பில் ஒரு பல்ஜும் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா லேட் ஆகுதுன்னு சொல்லி என்னையவே நான் காரணம் காட்டி என்னையவே நான் இந்த மாதிரி ஒரு பைக் ரைட் போகிறேங்க அதனால் லேட் ஆகுதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வந்து பாருன்னா எல்லா பள்ளிகளையுமே எம்எல்ஏ நான் போட்டுக்கிட்டேன். பட் உண்மை என்னன்னு வந்து பாருன்னா அவர் வந்து பண்ண 10 நாள் ஆரம்பிச்சிட்டு 15 நாள் ஆரம்பிச்சில 20 நாள் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அப்போது கேமரா வந்து பண்ண டேர்ன் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த ஹீட்டு தாங்க முடியல. எனக்கு எல்லளவும் வருத்தம் இல்லைங்க என்ன நீக்கினதுக்கு. எனக்கு என் வருத்தமே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லாமல் பண்ணது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்னை வந்து சுற்றி இப்போ ஒரு ஃபேக் நியூஸஸ் வருது பார்த்தீங்களா. டிடிஏ வாசன் ஷூட்டிங்க்கு போல, டிடிஏ வாசன் இப்படி பண்ணிட்டாரு, டிடிஏ வாசனால அவங்களுக்கு நஷ்டம், எல்லா நஷ்டமும் எனக்கு தாங்க. கடைசியில் நான் கெட்டவனாயிடும், எல்லா நஷ்டமும் நான் அனுபவிச்சுக்கிறேன். பட் எல்லாரும் வந்து பண்ண தியாகி வேஷம் போட்டுக்கிறாங்க. யாரை நம்பர்னே தெரியல தாசனா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு கால் ரெக்கார்டிங்ஸாக கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணீங்க, கால் பண்ணி அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என் மைண்டில் இருந்தது எனக்கு ஒரு 3 கேள்வி கேட்கணும். ஏன் இந்த துரோகத்தை எனக்கு பண்ணீங்க? ஸோ உண்மையான ரீசன் என்ன? சரி வாழ்க்கையில் நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்துறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபோனை எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் அவங்க அசிஸ்டன்ட் தான் எடுத்தாங்க. கேவலமாக ஒரு நாடகத்தை ஆடினாங்க. ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போட்டு பக்கத்துலேயே நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு ஸோ கேங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டு ஆனால் வந்து அவர் இல்லவே இல்லாத மாதிரியும் அவர் இன்டர்வியூவில் இருக்கிற மாதிரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை ஆடினாங்க. ஹலோ ஹலோ அண்ணா கவினா தானே பேசுறது? அண்ணங்கிட்ட கொடுங்க ஃபோனை. அவர் எந்த டிஸ்டன்ஸில் நின்று உங்ககிட்ட ஃபோன் கொடுத்தாருன்னு கூட எனக்கு தெரியும். தயவு செஞ்சு கொடுண்ணா. எங்கிட்டயே விளையாடாதீங்கண்ணா, எனக்கு தெரியாதாண்ணா. யாரு ஃபோன் பண்ணா எப்போ உங்ககிட்ட கொடுப்பாங்கன்னு கூடவா எனக்கு அது தெரியாது. அது தெரியாமையா இத்தனை வருஷம் நான் பழகிட்டு இருக்கேன் அண்ணா. ஏன்னா நேருக்கு நேர் பேசாத நீங்க என்னன்னா அது ஆம்பளையா எங்கிட்ட பேசணும்னா சும்மா போன் உங்ககிட்ட கொடுத்தெல்லாம் பேச வைக்க கூடாது, புரியுதுங்களா? இப்ப நான் லைன்லயே இருக்கேன், எனக்கு நீங்க கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. இப்போ சரி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வரேன். புரியல? கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம மகாராஷ்டிராவில் தான் இருக்கோம். பட் எப்படியுமே அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் எங்கே இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லுங்கள், நானே அங்கே வரேன் அப்படின்னு. பட் ஈவன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க கேட்டிருப்பாங்க போல், பதில் வரல போல், கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல், அதனால் கட் பண்ணிட்டாங்க. ஹலோ என்னண்ணா பதில் கேட்டாச்சா? என்ன சொல்லணும்னு கேட்டாச்சா? அப்புறம் எதுக்கு நான் பேச கட் பண்ணேன்? லொகேஷன் சொல்றதுனால என்ன ஆயிட போகுது இப்போ? அண்ணன் கிட்ட நான் பேசணும். நான் என்ன பண்ணிட போறேன்? அப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டு பண்ணியிருந்துருக்கணும். நீங்க பாட்டுக்கு போய் இங்க அங்க இங்கன்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்தா இப்ப யாருக்கு கெட்ட பேரு? படத்துல ஹீரோவை மாத்துவேன்னு சொன்னா நான் என்ன கேட்க போறேன்னா ஏன்னா மாத்த போறீங்க? வேணா நான் சொல்ல போறேன், இந்த படத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலையும் நான் உங்களுக்காக நின்றுப்பேன். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இப்ப யாரோ ஒருத்தங்க பணம் போடுறாங்க, அவங்கள வந்து ஹீரோவா நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. அப்படி கூட நீங்க நல்லா வாங்க, எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு இது வரைக்கும் படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண காசு எனக்கு ₹1 திரும்பி வேணாம். நீங்க ரொம்ப நல்லா வாங்க, அதுதான் எனக்கு முக்கியம். ஆனா என் கேள்வி என்னன்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி நீங்க அப்படி பிரஸ் கொடுக்கலாம்? ஏன்னா தம்பி மாதிரி பழகிருக்காங்க, தம்பி மாதிரி பழகிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே. தம்பி மாதிரி பழகிருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏன்னா இப்படி பண்ணியிருந்திருப்பீங்க? ஏன்னா எனக்கு வேலைக்கு போக தெரியாதா? நான் 3 வருஷமா படம் எடுக்கிறேன் ஒரு நாள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கீங்களாண்ணா? ஜஸ்ட் வந்து பண்ண போட்டோ ஷூட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா படப்பூஜைக்கும் நான் தான் செலவு பண்ணேன். ஆனா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீங்க நீக்கிருக்கீங்க. ஆக்சுவலி நான் நினச்சிருந்தா என்றைக்கோ படத்தை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணல. நான் கொடுத்த நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றிருந்திருக்கேன். நீங்கள் தான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றலை. இப்போ எனக்கு அவர்கிட்ட நீங்கள் ஃபோனை கொடுத்தே ஆகணும். அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. நோ, அவர் எங்க இருக்காருன்னு கூடவானா எனக்கு தெரியாது. சும்மா இருந்தா பக்கத்துல நிக்கிறது கூடவா எனக்கு தெரியாது. அப்ப வீடியோ கால் பண்றேன், அட்டென்ட் பண்றீங்களா? வீடியோ கால் பண்ற அட்டென்ட் பண்றீங்களா? கால் பண்றேன். தாங்கள்
டயல் செய்த எண் தற்சமயம் பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். பிளாக் பண்ணியிருப்பாங்களா இல்லை வேறு கால் பண்ணி பேசியிருப்பாங்களாடா? உள்ளது. தயவு செய்து பின்னர். என்னடா பிளாக் பண்ணிட்டாங்க? ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு வந்து போக போக வந்து பார்த்தோன்னா பயங்கர கோவம் வருது. ஸோ இந்த விஷயத்தை வந்து நார்மலாக ஸ்மூத்தாக பேசி ஸ்மூத்தாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் போக போக பயங்கரமாக கோவம் வருது. மரியாதை கொடுக்காமல் போயிடுவேணும்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பயம் வருது. ஹலோ ஹலோ இப்போ நெட் ஆன் பண்ண முடியுமா முடியாதாடா? டேய் இதுக்கு மேலேயும் பேசுவேன்டா. இப்போ நெட் ஆன் பண்ணி காட்ட முடியுமா முடியாதா? இப்போ நீ இன்டர்வியூவில் இருக்கீங்கன்ட்டீங்க. இப்போ எனக்கு நெட் ஆன் பண்ணி அந்த இன்டர்வியூ ஆஃபீஸை காட்ட முடியுமா முடியாதா? இப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்க? இப்போ நெட் ஆன் பண்றேன் வீடியோ கால் வரேன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ ஃபோனை அட்டன் பண்ணி நெட் ஆன் பண்ணி எனக்கு வீடியோ காலில் ஆஃபீஸில் இருக்கிறத உங்களால் காட்ட முடியுமா முடியாதா? இன்டர்வியூ நடக்குதுன்னு எனக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா? ஏன்டா முடியாது? ஏன்டா முடியாது? டிடிஎஃப் அந்த வீடியோவையும் ஆடியோவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ கேவலமாக நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போங்கடா வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்தானேத்து தான் இதெல்லாம் நடந்துருந்துச்சு. முந்தானேத்து நைட்டே வந்து மறுபடியும் கூப்பிட்டேன். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கவி அப்படிங்கிறவர் ஐயோ நானும் பேச மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறத்துலேருந்து இந்த ஆடு வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மீட்டிங்கில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டின்னரில் இருக்காங்களாம். ஸோ டின்னரில் இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் ஃபோன் இருக்குமா. ஸோ என் கூட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனிதராக இருப்பாராம். அவர் தனியாக போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அல்லாவுதீன் பூதமாக மாறிடுவாராம். ஸோ புது புது மனிதர்கள், புது புது பழக்கங்கள், ஸோ பழசெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு சொன்ன ஆடியோஸ் எல்லாம் கேட்டு அவங்ககிட்ட. ஆனால் கொஞ்சம் டேரக்டர் நாட்ட ஃபோன் கொடுங்க. அவர் வந்து உள்ள டின்னரில் இருக்கிறாருங்க. அவர் பண்ண சொல்கிறாங்க. எங்கே இருக்காருங்க ராஜா? டின்னரில் இருக்கிறாப்ல. டின்னர் இருக்காரா? டின்னருக்கு ஃபோனை எப்படி வீட்லேயே வச்சு பூட்டிட்டு போயிடுவாரா? அப்படியா ப்ரோ? எவ்வளோ வருஷமா ப்ரோ உங்ககிட்ட இருக்கு ஃபோனு? அவர் வந்து எப்பப்பெல்லாம் பிஸியா இருக்கிறாப்லையோ, எப்பப்பெல்லாம் டின்னர்ல இருக்கிறாப்லையோ, எப்பப்பெல்லாம் பிரஸ் மீட்ல இருக்கிறாப்லையோ அப்பெல்லாம் வந்து ஃபோன் என்கிட்ட இருக்கும். எங்க இருந்து ப்ரோ புதுசா முளைச்சு வந்தீங்க நீங்க இத்தனை வருஷம் இல்லாம? ஆரம்பத்தில் நாங்கள் வந்து 10 வருஷமா நாங்கள் வந்து கூட தாங்க இருக்கோம் நாங்க. அப்படிங்களாண்ணே. அப்போ இத்தனை நாள் எங்கண்ணா போயிட்டீங்க? இத்தனை நாள் நான் உங்களை கண்ணிலேயே பார்க்கலையே. என் கூட டின்னர் சாப்பிடும்போது பட சம்மந்தமாக எப்போ என்றைக்காவது மீட் பண்ணி பேசும்போது இது வரைக்கும் நாங்கள் மீட் பண்ண எப்போவுமே அவரோட ஃபோன் அவர் பாக்கெட்டில் தானே இருக்கும். என்றைக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ண முடியாதோ இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட பேச முடியாதோ அன்றைக்கி மட்டும் இந்த மாதிரி கொடுத்து பேச சொல்கிறது தானே நான் வழக்கம். இல்லை வந்து உங்கள் கூட இருந்தால் அவர் ஃபோன் வந்து அவர் பாக்கெட்டில் இருக்கும். சரி. இப்போ வந்து அவர் வந்து தனியாக இருக்கிறாப்புல. சரிண்ணா. வந்து டின்னரில் இருக்கிறாப்புல. தனியாக இருந்தால் அல்லாவுதீன் பூதமாக மாறிடுவாரா? விளக்குள்ளே போயிடுவாரா? டிடிஎஃப் வாசன் கூட இருக்கும்போது மட்டும் அல்லாவுதீன் பூதம் மாதிரி வேலை செய்யாமல் ஃபோன் பாக்கெட்டில் வந்து இருந்துருமா? இல்லை வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு ப்ரோ. அதை வந்து நல்லா இருங்க, பெரிய ஆளா வாங்க, சந்தோஷமா இருங்க, எனக்கு அதுதான் வேணும். ஒரு விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ணாம நீங்க மீடியா கிட்ட கன்வே பண்ணது ரொம்ப தப்பு, புரியுதுங்களா? இப்ப நான் என்ன பேச போறேன்? இல்ல கால் பண்ணி என்னதான் போடணும்னு சொல்ல போறேன்னா, இல்ல நான் கொடுத்த பணத்துல திருப்பி கொடுங்கன்னு சொல்ல போறேன்னா எதுவும் கிடையாது. எனக்கு 2 வார்த்தை பேசணும். நான் வந்து பண்ண கூட பிறந்த அண்ணனா தான் பார்த்தேன். சும்மா இருந்தா எங்களுக்கு தெரியாதா? போனை கொடுக்க முடியுமா முடியாதானா? இப்ப டின்னர்ல சாப்பிட்டு இருக்கிறத வீடியோ கால் பண்ணி காட்ட முடியுமா உங்களால? அண்ணா அவர் டின்னர்ல இருக்காருங்கிறீங்கல்ல, அதை வீடியோ கால் பண்ணி காட்ட முடியுமா? சரிப்பா அவரு பிஸியா டின்னர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். என்னைக்கு நான் உங்களுக்கு சம்பளம் போட்டு விட்டாரு? அவரோட அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு சம்பளம் வந்தது எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்ப முடியுமா உங்களால? உங்க பேர் என்னன்னா? அப்புறம் நீங்க யாருண்ணா? ஓகேண்ணா ஓகேண்ணா. அவர் அவ்வளோ கஷ்டப்படும் போது எங்கண்ணா போயிட்டீங்க? யாரு பர்பஸ்க்காக பண்ணா? பர்பஸா பண்ணிருந்தா 3 வருஷமா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பர்பஸ்க்காக பண்ணிருந்தா காசு திருப்பி கேட்டிருப்பேன். நான் ஏன் வேணாங்கிறேன்? நல்லா இருக்கேண்ணா. ஏன்னா ஒருத்தங்க கஷ்டப்படும் போது ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அது பர்பஸா பண்ணோம். அப்போ வந்து ஹெல்ப் பண்ணாதவங்கலாம் கடைசியில் நல்லவன் ஆக்கிக்கிறீங்க. அப்போ நானும் ஹெல்ப்பே பண்ணாம வந்து பண்ண நல்லவன் வேஷத்திலேயே இருந்திருக்கலாமே. என்ன யாரை பயன்படுத்திக்கிட்டானா? யாரை பயன்படுத்திக்கிட்டாங்கண்ணா? என்னன்னா புரியலண்ணா.
நீங்க பர்பஸ்க்காக நீங்க பண்ணீங்க. நாங்க வந்து பர்பஸ்க்காக பண்ணல. உங்களோட அதிகமாகவே நாங்க வந்து பண்றோம். பர்பஸ்க்காக நாங்க பண்ணல. நான் என்ன பர்பஸ்க்காக பண்ணனா? உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கே தெரியும் எல்லாமே. டேய் லூசு மாதிரி பேசாதடா பைத்தியமே. யாரா பர்பஸ்க்காக பண்ணா? இதுக்காகதான் வெயிட் பண்ண. இதுக்காக நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பதிலுக்கு நாங்க பேச மாட்டோம். கண்டிப்பா பேச மாட்டோம். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஐயோ அண்ணா கொஞ்சம் சென்ஸோட பேசுங்கண்ணா. நான் இங்க பாருங்க, நான் உங்க பட வாய்ப்புக்காகவோ இல்ல காசு பணத்தை கொடுங்கன்னு கேட்கல. நானு எனக்கு அவர்கிட்ட பேசணும். நீங்க என்னன்னா புதுசா ஒருத்தர் வந்துட்டு நான் பேசுறேன் நீ பேசுறேன்னு சொல்லி புதுசா பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவோ பேர் சொல்லியுமே நான் அவரை ரொம்ப நம்பினேன். இப்ப எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்டா நீ தான் கேட்கலன்னு சொல்லி சிரிக்கும் போது ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. இப்போ கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா அண்ணா நல்லா பண்ணுங்க பெரிய ஆளா வாங்கன்னு சொல்லி நான் வாழ்த்தணும். ஆனா ஏன் என்ன ரிமூவ் பண்ணீங்க? அதுக்கான ஒரு காரணம். உங்களுக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ வந்துட்டாங்க. நம்ம சொல்லக்கூடாது. அவரே வந்து உங்க லைன்ல வருவாப்ல. கண்டிப்பா சொல்லுவாப்ல. எப்ப ப்ரோ லைனுக்கு வருவாரு? நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா வருவாப்ல. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் வந்து போறதுக்கு காரணமே நீங்க தான். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் போறதுக்கு நானா? ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கூட்டு வந்து விட்டதே நான் தான். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரோட பேர் என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரோட பேர் என்ன? தெரியாதா ப்ரோ? அப்புறம் எப்படி ப்ரோ அந்த ப்ரொடியூசரே போறதுக்கு நான் காரணமாவேன்? இப்ப கான்கால் போட்டா ப்ரோ அந்த ப்ரொடியூசர் கூட. ஏன் ப்ரோ ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கூட வைக்கலன்னா அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணாம உங்களை பார்த்து பயந்தோடாம அப்புறம் என்ன ப்ரோ பண்ணுவாங்க? நான் என்ன ப்ரோ காரணம் சொல்லுங்க? நான் தான் கூட்டு வந்து விட்டேன். நான் தான் உங்களை கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். நான் எப்படி ப்ரோ காரணமாவேன்? சொல்லுங்களேன் நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து உங்களுக்கு அவருக்கும் எல்லா விஷயமே தெரியாது. எனக்கு சில விஷயம் பேசுன நீ நீங்க என்ன சொன்னாலும் நான் டென்ஷன் ஆக போறது கிடையாது. அண்ணா நீங்க தான் என்ன ஒண்ணு சொல்றீங்கன்னா அதுக்கான பதில் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் போறக்கே நான் தான் காரணம். நீங்க நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். அப்புறம் எப்படி நானே வந்து பண்ண காரணமாவன்னு கேட்டேன். அது உங்களுக்கும் அவருக்கும் தான் தெரியும். சரி அவரோட பேராவது சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த பேர் கூட தெரியாதுன்னு சொல்றீங்க நீங்க. ப்ரொடியூசர் போக நான் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி புது பொருளையே கிளப்பியிருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பொருளி. சரிங்களா டிடிஎஃப்? ஸோ அப்போ ப்ரொடியூசர் போக நான் தான் காரணமாயிட்டேன். அதனால தான் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா படத்துலேருந்து என்ன நீக்கினாங்களா? ஓகே, இப்போ வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. டிடிஎஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட படத்தோட ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு வந்து இப்போ நான் கால் பண்ண போகிறேன். ஆக்சுவலி அவங்க கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். என்ன ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் வந்து நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பேசி இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது ஆக்சுவலி நான் தான் அவங்கள இன்ட்ரடியூஸே பண்ணி வச்சேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு போய் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல போகிறேன்? எனக்கு ஒன்றும் தெரில. அவங்க வந்து பண்ண வாயில் வந்த மாதிரி பேசுகிறாங்க. ஹலோ அண்ணா எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நியூஸ் பார்த்தீங்களா? பார்த்தேன். அண்ணா ஏன்னு கூப்பிட்டு அண்ணா இந்த நியூஸ் மஞ்சள் வீரன் நியூஸ் பார்த்தீங்களா? நான் நியூஸ் பார்க்கல, ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஹீரோ மாத்திட்டாங்க அப்படின்னு போட்டாங்க. தெரியாதா உனக்கு? விளையாடுறானுன்னு நினைச்சிருந்தேன். உண்மையா? ஆட நானே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் நம்ம தலைமை இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? அனுப்பிச்சுடுறேன் பாருங்க. இப்போ நான் எனக்கு என்னன்னா எனக்கு காரணம் தெரியணும். சரிங்களா? அதுல எல்லாமே இருந்தாங்கண்ணா. அப்போ கூட அஜியோட vlogல தானே சொல்றீங்க? ஆமாண்ணா அந்த vlogல கூட வந்திருப்பாரு. அதுலேயுமே வந்து பார்த்துட்டுனா இன்டர்வியூ சேனல் ஒன்று வந்திருப்பாங்க. வசம் வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து மஞ்சள் வீரனோட அப்டேட் கொடுப்போம் அப்படின்னாரு. நான் இருந்துட்டு ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிட்டோம்னா அப்போ நான் கொடுக்குறேன்னா இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் வேணால் கொடுத்துக்கோங்கன்னு நான் ஒதுங்கிட்டேன் அப்போவே. சரி அதை விடுங்க. நான் இன்றைக்கி வந்து இப்போது அவருக்கு கால் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு தான் நான் கூப்பிட்டேன். ஆனால் அவர் ஃபோன் எடுக்கல. புதுசாக யாரோ ஃபோன் எடுக்கிறாங்க. டின்னருக்கு போகும்போது வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்களாம். டின்னர் போகும்போது என்றைக்குமே இவர்கிட்ட தான் ஃபோன் கொடுத்துட்டு போவாராம். யார் அவர்? இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, எனக்கு தெரில. சரி நான் எனக்கு என்னென்னா இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களோட அசிஸ்டண்ட் என்ன சொன்னாங்கன்னா நான் தான் வந்து உங்களை வந்து நம்ம மஞ்சள் வீரன் படத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண விடாமல் கெடுத்தேனா. ஆமாண்ணா இப்படி சொல்லிட்டாங்கண்ணா. எதனாலண்ணா நீங்கள் படத்தை வேணான்னு சொன்னீங்க? கடுப்பாக இருந்துச்சுண்ணா.
நம்ம காஸ்டிங்ல ஒரு பிரச்சனை பண்ணாரு, அதனாலதான் ஞாபகம் வந்துச்சு. கேஸ்டிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி பவுண்டட் ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சண்டையாச்சுல. ஆனால் அதுக்கும் எனக்கும் என்னன்னா சம்மந்தம்? காரணமே இல்லாமல் சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் ஷூட் வச்சது இல்லைண்ணா. இதில் வந்து டிடிஎஃப் நான் எல்லாமே பண்ணினேண்ணா. இல்லைண்ணா, இது எனக்கு இது எதுக்கு? ஆல்ரெடி வாழ்க்கையில் 1008 பிரச்சனை. இந்த பிரச்சனை எனக்கு தேவையா? ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம்ண்ணா, படத்தில் வந்து இந்த மாதிரி வேற ஒரு ஹீரோ நடிக்க வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னென்ன சொல்ல போகிறேன்? ஆனால் நல்லா சொல்லியிருந்துருக்கலாம்ண்ணா. சரி, நான் நல்லா இருங்கன்னு தான் சொல்ல போகிறேன். நான் இப்போ புதுசா அப்படி ஒன்று சொல்றாங்க. நான் என்னடா இது புதுசா ஒன்று சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூஸ் பண்றவங்களே ஹீரோவா பண்ற அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்கண்ணா. டைட்டில் பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. அதாண்ணா, ப்ரொடியூசரே வந்து ஹீரோவா பண்றாங்க, இல்லை ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சவங்க ஹீரோவா பண்றாங்கன்னா வேற வழி இல்லைண்ணா. அண்ணனுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமான சிச்சுவேஷன் தான். எனக்கு கவலையே இல்லை. ஆனா நல்லா வாங்க, பெரிய ஆளா வாங்கன்னு தானே சொல்லியிருப்பேன். ஆமாண்ணா. இப்போ நம்ம அண்ணன் ஓரளவுக்கு வந்த உடனே ஃபோன் எடுக்கலையே, அதாவது அவரு பேசவே இல்லையே. புதுசாக யார்கிட்டயோ கொடுத்து பேச வைக்கிறாங்க. எனக்கும் தெரியும் பக்கத்தில் தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்காருன்னு. ஸோ அதான் சரி, உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டேன் நான். சரிண்ணா, பார்த்துக்கலாம், விடுங்கண்ணா. ஆனால் நான் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கேன். ஆனால் டிடிஎஃப் பிக்சர் ஓப்பனிங்க்கு என்னால் வர முடியாமல் போயிடுச்சுண்ணா, அன்ஃபார்ச்சுனேட்லி. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி அப்படியே. ஆமாண்ணா, நாளைக்கு தான் ஓப்பனிங்க. வீடியோ கால்லே பார்த்துக்கலான்ட்டு இருக்கேண்ணா. ஓகேண்ணா, லவ் யூண்ணா. கரெக்டா? எதுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து படத்தில் வந்து கேஸ்டிங் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ வந்து கேஸ்டிங் வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்தே அவங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா போய் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் கூட கொஞ்சம் பார்ட்னர்ஸ் சேர்ந்தாங்க. அப்போ வந்து அண்ணங்கிட்ட பவுண்டட் ஸ்கிரிப்ட் இல்லை, பட் இப்போ வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பிரச்சனை போச்சு. அப்புறம் பட்ஜெட்டுக்கு ஒரு பிரச்சனை போச்சுடா. இதனால தான் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொடியூசர் வந்து படத்தை விட்டு விலகி போனாங்க. மறுபடியும் வந்து பண்ண கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம்? 1 மணி நேரம் ஆகிடுச்சாடா. கடைசியாக எப்போடா ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு? 10 நிமிஷத்தில் கால் பண்ணுங்க அப்படின்னாங்க. டைம் வந்து 8:44க்கு நான் கால் பண்ணியிருந்தேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:40ங்க. இப்போ கால் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நானும் மறந்தே போயிட்டேங்க, எதனால் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் சண்டைன்னு சொல்லியே. நான் மெயினாக பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்து இதெல்லாம் ஒத்து வரலைங்க. ஸோ ஒரு மாதிரி ஆட்டிடியூட் கிளாஷ் மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அவங்களே தான் பேசுகிறீங்களா இல்லை இப்போ புது ஆளா? அவங்களே தான் ப்ரோ. இன்னுமா ப்ரோ சாப்பிட்டு முடிக்கல? இல்லை ப்ரோ, சாப்பிட்டு முடிச்சாப்ல ப்ரோ. கொஞ்சம் பிஸியாக இருக்காப்ல. கண்டிப்பாக உங்கள் லைனில் வருவாப்ல ப்ரோ. ஆனால் நீங்கள் பிஸியாக இருந்துட்டு போங்க, தப்பே கிடையாது. நானும் நீங்கள் பண்ணுற அந்த பிஸியான ஒர்க்குள்ளே இருக்கிற விஷயத்துல தான் நான் பேசணும். இல்லை கண்டிப்பாக உங்கள் லைனில் வருவாப்ல ப்ரோ. 10 நிமிஷம் சொன்னீங்க, 1 மணி நேரம் 4 நிமிஷம். இப்போ வந்து எவ்வளோ நிமிஷம்? 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ப்ராப்பரான ஒரு விளக்கத்தை கொடுங்க தம்பி. இதுதான்ப்பா சூழ்நிலை, இதனால தான்ப்பா அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன். புரியல. நான் இதை தானே ஆனால் இதை தானே நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. புரியல. கண்டிப்பா உங்க லைன்ல வருவாப்ல ப்ரோ. கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூட ஆளுங்களா இருக்கிறாங்க, அதனால பேச முடியல. ஏன்னா இந்த மாதிரி நாடகம் ஆடுறீங்க? உங்களுக்கு இது சின்ன புள்ளத்தனமா இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. கண்டிப்பா உங்க லைன்ல வருவாங்க ப்ரோ. ஆனா ரொம்ப சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஜஸ்ட் கூப்பிட்டு இதுதான் தம்பி இதுதான் தம்பின்னா முடிஞ்சு.
கண்டிப்பா லைன்ல வரப்ப சொல்லுவாங்க ப்ரோ, கண்டிப்பா வருவாங்க. ஆனால் என் நம்பிக்கையை நீங்கள் உடைச்சிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் காலையில் அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது கூட வந்து பாருங்க, நான் நம்பலை, ரூமரு அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்படி இருந்தாலும் மனசோரத்தில் சப்போஸ் அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் என்னவா இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கும் போது, ஆனால் கேளுங்க, அப்படி சப்போஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அப்போ என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போது, சரி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களே ஹீரோவாக பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களே அவங்க சொந்தக்காரங்க யாரையாவது ஹீரோவாக வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அண்ணனே ஹீரோவாக பண்ணுறேன்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாரு. ஸோ இதில் தான் ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு என்ன, அப்படி தான் நான் நினச்சேன். சரி அப்படி இருக்கும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அப்படி சப்போஸ் இருங்க, சொல்கிறது கேளுங்க, அப்படி சப்போஸ் அது உண்மையாக இருக்குங்கிற பட்சத்தில் கூட நானே உங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணி கொடுத்து நல்லா தான் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாம் நீங்கள் இப்போ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கும் நான் வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்களா எப்போ போய் அந்த ப்ரெஸ்ஸை அட்டன் பண்ணி அப்படி பேசுனீங்களோ, ஆனால் அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கும், அங்கே அந்த அரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும். அதில் ஒரு 2 நிமிஷம் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்திருக்க கூடாதா? அது என்னன்னா தூக்கிட்டீங்க, அது என்னன்னா நீக்கிட்டீங்க, அது எனக்கு பிடிக்கல. யார் யாரை தூக்குறது புரியல. என்னன்னா புரியல. உங்கள்கிட்ட சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு சொல்லிட்டு நினைச்சு அவர் சொல்லாம பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவர் சொன்னாதான் எது வந்தாலும் தெரியும் ப்ரோ. ஆனால் இப்போ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன மாறிட போகுது? ஒத்துக்க மாட்டேனாலும் நீங்கள் போய் அந்த ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் கொடுக்க தான் போகிறீங்க. படத்தோட பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நானும் எந்த அக்ரிமெண்ட்டும் உங்ககிட்ட வாங்கலை. இல்லை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் என்ன பண்ணியிருந்துட முடியும்? என்னன்னா புதுசாக பேசுகிறீங்க? ஒத்துக்க மாட்டேன்னா என்ன மாறிட போகுது? சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசியிருக்கணும். அவர் எவ்வளோ வறுமையான சுச்சுவேஷனில் இருந்துட்டு கஷ்டப்பட்டுருக்காருன்னா அப்போ என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணியிருந்திருக்கேன்னா, அப்படி இருக்கும்போது தம்பி இதுதான் தம்பி என் சுச்சுவேஷன், இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு இப்படி அவரே ஹீரோவாக பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை என்னை வச்சு ஹீரோவாக பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை அவங்க சொந்தக்காரங்களை வச்சு ஹீரோவாக பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா நான் என்னென்னா சொல்லியிருந்திருக்க போகிறேன்? அப்படியே இல்லைண்ணா வேணாண்ணா பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எவ்வளோ நிமிஷம் நான் பேசியிருக்க முடியும்? இது வரைக்கும் அவர் என்கிட்ட என்ன பேசினாலுமே கன்வின்ஸ் பண்ணிடுவார்ண்ணா. சும்மா 2 நிமிஷத்தில் கன்வின்ஸ் ஆகிடுவேன் நான். என்னன்னா நீ சும்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசினா 10 நிமிஷத்துல கால் பண்ணிடுவாங்கிறீங்க. பக்கத்துல இருந்து தான் பேசுறாங்கன்னு எனக்கு தெளிவா தெரியுதுண்ணா. கொஞ்சம் கொடுங்கண்ணா. என்ன சொல்றதுன்னா புரியலையே. அண்ணா இந்த படம் வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லி என்னோட 3 வருஷம் உழைப்பும் இருக்கு, புரியுதுங்களா? இதுல நடந்த பிரச்சனையுமே எனக்கு தான் வந்திருக்கு. எப்ப பேசுவார்ண்ணா? ஆனா இது உங்களுக்கு கோலத்தனமா இல்லையா? அண்ணா பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பதில் பேசுறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லையா? சொல்லவே மாட்டேன்னு சொல்லி சொன்னாலும் தைரியம் இல்லைன்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்க லைன்ல வரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒரு 2 நாள் பொறுத்துக்க சொல்றேன், வேற ஒன்னும் சொல்ல. ஒரு 2 நாள் பொறுத்துக்க சொல்றேன். என்னால 2 நாள் பொறுத்துக்க முடியாதுன்னா அப்ப 2 நாள் பொறுத்துக்கிட்டு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு நீங்க அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சிருந்துருக்கணும். நீங்க பாட்டுக்கு ப்ரெஸ் மீட்டை பண்ணி முடிச்சிருவீங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ நான் என்னோட சேனல்ல விளாக் போடணும். அந்த விளாக்ல நான் என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அவர்கிட்ட பேசினாதான் என்னால் என்ன முடிவுன்னே தெரியும் எனக்கு. எல்லாருமே எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எங்க இருந்து நான் வந்தாங்க புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? நான் எங்க இருந்து நான் வந்தாங்க புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா. என்ன ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் இல்லையா? ஆனா நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கொஞ்சம் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி நான் வீடியோ கால் பண்றேன், அட்டெண்ட் பண்றீங்களா? இந்த போன்ல வீடியோ காலே இல்ல, உங்களுக்கு தெரியும்ல. இன்னொரு போன் வச்சிருக்காருல நான். சின்ன போன். சரி நான் உங்ககிட்டயுமா வீடியோ கால் இல்ல? என்னோட நம்பர் என்கிட்ட இருக்கு ப்ரோ. இது வந்து அவரோட போன், சின்ன போன். சரி நான் உங்களுக்கு நான் வீடியோ கால் பண்றேன், அதை அட்டெண்ட் பண்ணலாம்ல? இல்ல ப்ரோ, வேணாம் ப்ரோ.
நான் என்ன ப்ரோ பொண்ணா நைட் டைமில் வீடியோ கால் பண்ண வேணான்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் அட்டன் பண்ணுங்களேன். நீங்கள் அப்படி உண்மையாகவே அந்த ஹோட்டலில் தான் இருக்கீங்களான்னு பார்த்துக்கிறேன். இல்ல ஒரு பகல்லே ஒரு பொண்ணா பகல்லே வீடியோ கால் பண்ணுவேன். உங்களுக்கு தான் வேணாம்னு சொல்லி சொல்றேன். டேய் ஓவர் வாய் பேசிட்டு இருக்கடா நீ உண்மையா? சரியா? நான் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை பார்த்துட்டு இங்கே பாருடா சொல்கிறது கேளு. நான் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை பார்த்துட்டு பல துரோகத்தை பார்த்து வந்துட்டு இருக்கேன், புரியுதா? அண்ணனா பார்த்துட்டு இருந்தவர் இப்போ என்னை துரோகம் பண்ணிட்டாரு, புரியுதா? அதை நான் கேட்க கூப்பிடுறேன். நீ யாருன்னே தெரில, நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நக்கல் பேசிட்டு இருக்க. டே அவர்கிட்ட ஃபோன் கொடுறா. இப்போ வரைக்கும் நான் அண்ணனா தான்டா நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு அவர்கிட்ட ஃபோனை கொடு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறேன். பிரச்சனையே கிடையாது. நல்லா இருங்க 4 வார்த்தை சொல்லணும். நல்லா இருங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு கேள்வி கேட்கணும், அவ்வளோதான். ப்ரோ வந்து இந்த ஃபோன் வந்து இன்னும் ஒரு 2 நாள் வந்து என்கிட்ட தான் இருக்கும் ப்ரோ. அவர் கண்டிப்பா வந்து 2 நாள் கழிச்சு உங்க லைன்ல வருவாப்ல ப்ரோ. ஃபோனை உங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் என்னென்ன பண்ண போறாரு? அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி மீட்டிங்கிறீங்களா, அந்த இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் வர வைக்கிறது எப்படின்னா நீங்களே எல்லாத்தையும் வர வச்சுப்பீங்களா? அதை வந்து பிளான் பண்ணிக்கலாம் ப்ரோ. டிடிஎஃப் இவங்க பேசுனதை நீங்கள் கேட்டு வந்துட்டு இருப்பீங்க. என் மேலே 1% கூட தப்பு கிடையாது. அவங்க பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணல. பட் இப்போ அவங்க கிட்ட பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து பண்ண ஒரு 2 monthsக்கு முன்னாடி தான் ரெடியாக பண்ணாங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக உட்காந்து வந்து பண்ண ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. பட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பட பூஜை போடும்போதெல்லாம் அவர்கிட்ட பவுண்டட் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஸோ என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க பண்ண வேலையில் நாங்களே பேசுகிறத வந்து நிப்பாட்டிட்டோம். இப்போது அதுக்கப்புறமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கால் பண்ணல. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள், அதாவது நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மத்தியான டைம் காலையில் டைம் நான் கால் பண்ணியிருந்திருப்பேன். கால் பண்ணும் போதெல்லாம் ஃபோன் பிஸி, வேறொரு கூடன் பேசி கொண்டு உள்ளார், வேறொரு கூடன் பேசி கொண்டு உள்ளார் அப்படின்னே வந்துட்டு இருந்துச்சு. தாங்கள் அழைத்த நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கின்றார், தயவு செய்து காத்திருக்கவும். டிடிஎஃப் வேறு யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கால் பக்கம் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணி பார்ப்போம். உங்ககிட்ட நம்மகிட்ட சொல்கிறதுக்கு ஒரு வேலிடான ரீசனே கிடையாது. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளை ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க. வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கின்றார், தயவு செய்து காத்திருக்கவும். டிடிஎஃப் நானும் நிறைய வாட்டி கால் பண்ணிட்டேன். ஸோ பிஸின்னு மட்டும்தான் வருது. ஒருத்தங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக செகண்ட் லைன் வரும். பட் அந்த செகண்ட் லைனை பார்த்துட்டு சரி அப்போ காலை வச்சுட்டா பிஸின்னு வராது, சரி கால் பேசிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு கால் பேசிக்கிட்டே இருக்காங்க போல். எத்தனை வாட்டி வேற ஒரு கூட பேசிகிட்டு இருக்கார் சாமி. அதாவது என் கால் வர்றதை பார்த்துட்டு சரி அப்படியே பேசிகிட்டு இருப்போம், அப்போ தான் இவன் கால் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. அவர் பாட்டுக்கு மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருந்தார், நான் பாட்டுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்ன டிடிஎஃப், எனக்கு ஒன்றும் இவர்கிட்ட பேசணும் விருப்பம்லாம் கிடையாது. இந்த ஒரு துரோகத்தை பண்ண உடனே என் வாழ்க்கையிலேருந்து அவர் அழிச்சிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை அவர் வாயால் இருந்து நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு வாசா நான் என் வாயால் இருந்து சொல்லலை வாசா, என் அசிஸ்டன்ட் சொன்னான் வாசா, அவன் ஏதோ இது சொல்லிட்டான் வாசா அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்கிட்ட மறுபடியும் பழக வாய்ப்பு இருக்குது. நம்மளும் இழிச்ச வாங்கி எவ்வளோ துரோகம் பண்ணாலும் கூட உட்கார வச்சுக்கிறோம். பட் அந்த மாதிரியான தவறு நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். ஸோ அதனால் அவர் வாயால் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டு கால் பண்ணிகிட்டே இருந்தேன். பிஸினே வந்துச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் எடுத்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பல உண்மைகள் பல பொய்கள் சொல்லியிருப்பாங்க. ஹலோ ஹலோ யார் பேசுறது? ப்ரோ ஒரே நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுறீங்களா? வண்டி ஓட்டிட்டு ஃபோன் பேசக்கூடாது, வண்டியை நிப்பாட்டிட்டு பேசுறீங்களா? கொஞ்சம் டேரக்டர்கிட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா முடியாதா ப்ரோ? அப்புறம் அவர் எதை வச்சு ப்ரோ மற்றவங்க கிட்ட பேசுவார்? ஓலை ஏதாவது எழுதி அனுப்பிச்சு விடுவாரா புறால கட்டி? அப்ப அந்த நம்பர் என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நம்பரை மாத்திட்டாரு? ஏன் ப்ரோ நேற்று வரைக்கும் அவர் பிஸியா இருக்காரு, டின்னருக்கு போகும்போது என்கிட்ட தான் போனை கொடுத்துட்டு போவாரு. ஸோ ஃபோன் வந்து அட்டன் பண்றதுக்கு தான் என்ன வேலைக்கு வச்சிருக்காருன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நம்பர் மாத்திட்டாருன்னு சொல்றீங்க. ஆமா ப்ரோ, வந்து ஒரு வாரம் வச்சு வந்து தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஒரு வாரம் வந்து ஒரு செல்ல வச்சீங்க, அப்புறமேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற நம்பர் வச்சிருக்காரு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அப்போ அவர் உங்க கூட இல்ல? இல்ல ப்ரோ, உங்க லைன்ல ஓரத்துல ப்ரோ, கண்டிப்பா சொல்றேன் ஓரத்துல ப்ரோ. என் லைனுக்கே வந்துடாதீங்க, அது சொல்றதுக்கு தான் கூப்பிடுறேன். முதல்ல சரி உங்களை வாழ்த்தி நல்லா பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு கூப்பிட்டேன்.
ஏதோ வாழ்க்கை ஃபுல்லா அண்ணன் தம்பியா பயணிப்போன்னு சொன்னீங்கல்ல, லைனுக்கும் வர வேணாம், அது அண்ணன் தம்பியாவும் இருக்க வேணாம். ஏன்னா நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கு என்கிட்ட இடமே கிடையாது, புரியுதுங்களா? பின்ன எது ப்ரோ நம்பிக்கை துரோகம் இல்ல சொல்லுங்க ப்ரோ. அண்ணன் போட்ட கையவே வெட்டி எரிஞ்சிட்டீங்களே. அண்ணம் உங்களுக்கு அண்ணன் தான் கேட்கும், உங்களுக்கு இன்னும் முதுகுல குத்தல. குத்துனதுக்கு அப்புறம் அண்ணன் போட்ட கை எதுன்னு தெரியும், அப்புறம் அண்ணன் யாருன்னு தெரியும். பண்ணிட்டீங்களே சிறப்பா. இதுக்கு மேல என்ன வெங்காயத்துல போய் சிறப்பா பண்றது? அதான் சிறப்பா செஞ்சுட்டீங்களே ப்ரோ, இதுக்கு மேல என்ன வெங்காயத்துல சிறப்பா செய்யறது? ஒண்ணுமே பண்ணாம தான் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரலன்னு சொல்லிட்டீங்களே. நீங்க ஏதாவது பண்ணிருந்தா பரவாயில்ல. ஷூட்டிங்னு ஏதாவது ஒண்ணு நடத்துனீங்களா? பச்சையா வாய் கூசாம 30% படமே முடிச்சாச்சு, இன்னும் ஹீரோ போர்ஷன் மட்டும் எடுக்கலன்னு சொல்றீங்களே. சொல்லிதான் பாரு ப்ரோ, சொல்லிதான் பாரு. நான் கேக்குறது ஒரே நியாயமான கேள்வி. படத்தோட போட்டோ ஷூட்டை தவிர ஷூட்டிங்னு ஒன்று எடுத்ததே கிடையாது, ஆனா 30% படம் முடிச்சிட்டேன்னு சொல்றீங்க. அது எப்படி? இப்படி வாய் கூசாம போய் சொல்றவங்கனால என்ன வேணா பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. இதுல திருப்பி வெங்காயத்துல நீ பேசிடுவேங்கிற, திருப்பி என்னடா பேசுவ நீ? பேசுறா, ஏதாவது ஒண்ணு பேசுறா. திருப்பி பேசுறதுக்கு நான் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்? இது போல உங்க ப்ரொஃபஷனல்ல நான் 1000 கேள்வி நான் கேட்க முடியும். கேளு. நீ 1000 கேள்வி கேட்காத, ஒரு கேள்வி கேளு. நீ 1000 கேள்வி கேட்காத, ஒரே ஒரு கேள்வி கேளு. எத்திக்ஸோட யாருமே பண்றது இல்ல ப்ரோ. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோட யாருமே பண்றது இல்ல. நான் என்ன ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோட என்ன பண்ணல? நம்ம சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. டேய் லூசு மாதிரி பேசாதப்பா. இப்போ எனக்கு 3 கேள்வி கேட்கணும். அந்த 3 கேள்விக்கு மட்டும் உங்க டைரக்டர் பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி என்னன்னா, உண்மையான ரீசன் என்ன? கண்டிப்பா சொல்லுவாப்ல ப்ரோ. கண்டிப்பா சொல்லுவாப்ல. யோ என்னையா நீங்க பண்றது உங்களுக்கு எல்லாம் அநியாயமா ஃபீல் ஆகலையா? நான் சாப விட்டா பழிச்சிருயா, நான் சாப விடக்கூடாதுயா, நீங்க நல்லா இருங்கயா, ஆனா எனக்கான பதில சொல்லுங்கயா. கண்டிப்பா சொல்லுவாப்ல ப்ரோ. கண்டிப்பா என் லைனுக்குலாம் வராதீங்க. எனக்கு 3 கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எனக்கு ஏன் இந்த துரோகம் பண்ணீங்க, என்ன படம் விட்டு தூக்குறதுக்கான ஒரு வேலிடான ரீசன் சொல்லுங்க. 3வது ஷூட்டிங்னு ஒண்ணு பண்ணிருந்தாதான் என்னால வந்திருக்க முடியும். நான் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு பல வேலைகள் இருக்குன்னு. நீங்களே எப்படி அதை சொல்ல முடியும்? இங்க வேலை இல்லாத மனிதர்கள் யாரு இருக்கா? உங்களுக்கு கூட போன் அட்டெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, புரியுதா? இங்க எந்த ஆர்டிஸ்ட் வேலை இல்லாம பண்றாங்க? டிடி வாசர் நான் ஒத்துக்கல. ஐயோ நான் ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலன்னா என்ன? இப்ப ஒத்துக்கிட்டதுனாலயா நீங்க பிரஸ் மீட் கொடுக்க முடிஞ்சது? ஒத்துக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லல. இல்லப்பா, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? படம் நடக்காம போயிடுமா, இல்ல பேர் கையை விட்டு போயிடுமா? அதுக்குதான் சொல்ல உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். இவர் சார் மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா 15ஆம் தேதி எந்த ஹீரோ வராங்கன்னு சொல்லி உங்களால இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க முடியாது. கடைசியா இவனை பண்ண கழட்டி விடுறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஐப்பான நியூஸா இருக்கும். அந்த நியூஸை கொடுக்கும் போதே 15ஆம் தேதி புது ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த ஹீரோ யாருன்னு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டிக்காக எல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்களும் ஒரு மீடியால இருக்கீங்க, நீங்க பண்ணாத பப்ளிசிட்டியா ப்ரோ இவர் பண்ணிட்டாப்ல? புரியல. நீங்க பண்ணாத பப்ளிசிட்டியா இவர் பண்ணிட்டாப்ல? நீங்க வேற ஒரு ஹீரோவை மாத்தணும் அப்படிங்கறத பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னங்க நீங்க தாக்கியிருக்கீங்க, புரியுதா? அது என்ன படத்தை விட்டு தூக்கிட்டோம் நீக்கிட்டோங்கிற அந்த வார்த்தை ரொம்ப தப்பு. நான் நினைச்சிருந்தா இந்த படத்தை விட்டு என்னைக்கும் நான் விலகி இருக்கலாம். 10 நாள்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன், 5 நாள்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன், 1 மாசத்துல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன், 20 நாள்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு வருஷம் நீங்க இழுத்திருக்கீங்க. ஆனாலும் நான் பொறுமையா பண்ண காத்து இருந்திருக்கேன். எதனால? நான் பண்றேன்னு நான் கொடுத்த வாக்குனால. உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்கவே இல்லை ப்ரோ. இருந்தாலும் புரியல. எல்லா வேலையும் நடக்கவே இல்லை உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்குது இல்லை இருந்தாலும் நான் ஒழிக்கிறேன், என் வேலை நடக்குது. எனக்கு எல்லா வேலையும் நடக்குதுன்னா எனக்கு புரியலையே. உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்குது இல்ல ப்ரோனா? அதுக்காக இது பண்ணிட்டாப்ல. புரியல. உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்குது இல்லன்னா எனக்கு என் வேலை நடக்க கூடாதா? என்ன எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு பைக்குக்கு இஎம்ஐ இருக்கு, காருக்கு இஎம்ஐ இருக்கு. நான் கிட்டத்தட்ட 2 பசங்களை படிக்க வைக்கிறேன், இன்னும் 2 பசங்களை லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதே காரணம் இவருக்கு சமய சந்தர்ப்பம் அன்னத்து கல்யாணத்துக்குலாம் செலவு பண்ணிட்டாப்ல. அந்த வருமானம் இல்ல, அதுக்காக தான் ப்ரோ.
அதுக்காக தான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. அண்ணா தெளிவா சொல்லுங்க, என்ன எதனால அண்ணன் அவரோட அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றக்கும் இங்க என்ன ஹீரோல இருந்து மாத்திரக்கும் என்ன ஒரு இது இருக்கு? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே, தெளிவா சொல்லுங்க. பணம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அடுத்த நகரம் நோக்கி போகணும், அதுக்காக தான் ப்ரோ. பண பிரச்சனை சரி, அப்பல இருந்தே ஆதி காலத்துல இருந்தே பண பிரச்சனை இருந்துட்டு தானே இருந்துச்சு. என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சிருக்கேன். அதுக்கும் ஹீரோவை மாத்தினதுக்கும் என்ன சம்பந்தம் அதை சொல்லுங்களேன். பண பிரச்சனைக்கும் அப்ப ப்ரொடியூசர் ஹீரோவா பண்றேன்னு சொன்னாங்களா? அப்போ ஐயா எனக்கு அது தெரியாது ப்ரோ, அவருக்கு தான் தெரியும். அப்போ இந்த பண பிரச்சனையெல்லாம் நீங்க சொல்லியிருக்கணும். டிடிஎஃப் வாசனுக்கு நிறைய வேலை இருக்கு, அவர் அதையும் பண்ணிட்டு இந்த படத்தையும் பண்றதுங்கிறது கஷ்டம்னு சொல்லிருக்க கூடாதுல்ல. உங்களை பத்தி ஒன்றும் தப்பா சொல்லலையே ப்ரோ. ஐயோ இது தப்பு. இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா நீங்க? முதல்ல டிடிஎஃப் வாசன் ஒரு வருடமாகியும் ஷூட்டிங்க்கு வராததால் டிடிஎஃப் வாசனை மஞ்சள் வீரன் படத்திலிருந்து நீக்கினர்னு போட்டிருக்காங்களே. இதுக்கு யாருக்கு பிரச்சனை? இனி அடுத்தடுத்த எனக்கு கிட்டத்தட்ட 4 டைரக்டர்ஸ் போன் பண்ணி கேட்டுட்டாங்க, நீங்க ஷூட்டிங்னு ஒண்ணு வச்சாதானே என்னால வராம இருக்கு. நீங்க தான் ஷூட்டிங்கே வைக்கலையே, அப்புறம் எப்படி நான் வராம இருப்பேன்? இந்த கெட்ட பேர் எனக்கு தேவையா? அண்ணா நான் வாழ்க்கையில 1000 பிரச்சனையை பார்த்துட்டேன், அந்த எல்லா பிரச்சனையும் என்னால ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பச்சை துரோகத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். அப்ப நீங்க சொல்லி இருந்திருக்கணும், அவ்வளவு பெரிய மீடியால நீங்க சொல்லி இருந்திருக்கணும், இந்த மாதிரிங்க கடன் பிரச்சனைங்க, அதனால ப்ரொடியூசர் பாத்துட்டீங்கன்னா ப்ரொடியூசரை ஹீரோவா பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, இல்ல ப்ரொடியூசரோட பையன் ஆசைப்படுறாங்க, இல்ல ப்ரொடியூசரோட சொந்தக்காரங்க ஆசைப்படுறாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும். அதனால பண்ணா அவர் இன்னைக்கு டைரக்டர் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருக்கணும். நீங்க டைரக்டர் நடிச்சா பாத்தீங்கன்னா செலவு ரொம்ப கம்மி தான், ஹீரோக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்க தேவையில்ல, ஃபர்ஸ்ட் பேசி வச்ச மாதிரி டிடிஎஃப் வாசனுக்குன்னு ஒரு ஷேர் தர தேவையில்ல, பட்ஜெட் இன்னும் கம்மியாகும். நீங்க உண்மையை சொல்லியிருந்திருக்கணும். இந்த இடத்துல யாருக்கு கெட்ட பேர்? ஃபர்ஸ்ட் நீங்க இதை என்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். அவர் ஸ்பீக்கர்ல தான் கேக்குறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் ஃபுல்லாமே நான் பேசுறேன். இல்ல கண்டிப்பா இல்ல, அது போல தப்பு நான் எப்பவுமே பண்ண மாட்டேன் ப்ரோ. ஐயோ நீ பண்ண மாட்டியா? அவர் பண்ணுவாரியா? ஆமாவா? ஆமாவா? கண்டிப்பா பண்ண மாட்டேன் ப்ரோ, கண்டிப்பா. நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்ன ப்ரோ, அப்புறம் அவர் பண்ணுவாரான்னு கேட்டா ஆமான்னு தானே ப்ரோ சொன்னேன். ஐயோ நான் பதில் சொல்லி ப்ரோ, நீ தானே ப்ரோ ஆமாண்ணே. அண்ணே இங்க பாருங்க, ஐபிஎல்னு ஒரு படம் பண்ணா நான் நடுத்தெருல நிப்பேன்னு சொல்லிருக்காரு. அவ்வளவு பெரிய வார்த்தை. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவர் கூட பேசுறது இல்ல, ஆனாலும் நான் அவர் கூட பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும் ப்ரோ, எல்லாமே தெரியும், உங்களுக்கே தெரியும் எல்லாமே, நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாமே. அட சொல்றா வெங்காயம், சொன்னாதானே தெரியும். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும்னா எனக்கு தெரியாதுடா. நீங்க காலையில இன்டர்வியூ கொடுப்பீங்கன்னு நினைச்சனா, படத்துல இருந்து நீக்குவீங்கன்னு நினைச்சனா, எனக்கு தெரியாதுடா. சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும்னா நான் என்ன கனவா காணுவேன்? இல்ல சோடி உருட்டி கண்டுபிடிச்சுப்பேன் நானு? எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எனக்கு இப்போ நான் என்னன்னு சொல்லி வீடியோ போடுறது, இப்போ நியூஸ் சேனல்ல போட்டாங்க, அவ்வளவு டைரக்டர்ஸ் போன் பண்ணி கேக்குறாங்க, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ப்ராப்பரான ரீசன் சொல்லுங்க. என்ன இப்போ உங்களுக்கு பண பிரச்சனை, அந்த பணம் பிரச்சனைனால எனக்குன்னு ஒரு அமௌண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியல, ப்ரொடியூசர் உங்களுக்கு ஹீரோவா பண்ணி தரேன்னு சொன்னாரா? உங்களை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. என்ன வச்சு மேனேஜ் பண்ண முடியாது? நீ என்ன மேனேஜ் பண்ணி கிழிச்சிட்ட? நீங்க என்ன மேனேஜ் பண்ணிட்டீங்க? என்ன வச்சு மேனேஜ் பண்ண முடியாது? ஐபிஎல்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்தியன் பீனல்லான்னு. அந்த படத்துக்கு எத்தனை மணிக்கு ஷூட்டுக்கு வச்சா எத்தனை மணிக்கு நான் போவேன்னு சொல்லி அந்த டைரக்டர் கிட்டயோ அவங்க டீம் கிட்டே கேட்டு பாருங்க. ஏய் உட்காந்து கனவு காணுவீங்களா உட்காந்துட்டு? ஓகே அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க கிட்ட வேலை வராது அப்படின்னு சொல்லி பகல்ல முன்னாடி ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியாது. ஏன் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியாது? எங்களோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் இல்ல, அவர் சொல்லி தராரு. நைட்லாம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுவேன், காலைல படம் நடிப்பேன், அதனால பண்ண மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்காதுன்னு சொல்லுங்க. கரெக்ட் தானே? ஆனா அவர்கிட்ட சொல்லிடுங்க, ஷூட் டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடிட் பண்ணி வச்சிருவேன், அதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணிடுவேன், ஷூட் ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டு நைட் தான் பண்ண ரீ எடிட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஆனா ஒத்து வரலன்னா நீங்க என்ன காரணங்கள்னு தெளிவா பேசியிருந்திருக்கணும் அங்க. புரியுதா? இந்த மாதிரி பணம் பற்றாக்குறை அப்படி எல்லா விஷயத்தையும் நீங்களும் ஓப்பனா எல்லாமே பண்றீங்களா? எல்லாமே பண்றீங்களா? எல்லாமே ஓப்பனா சொல்றீங்களா? சொல்றது ஒண்ணு சொல்லுவீங்க, பண்றது ஒண்ணு பண்ணுவீங்க தானே? அப்படிதானே எல்லாமே எல்லாரும் ப்ரொஃபஷனல் அப்படிதானே இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல. நான் என்ன சொல்றது ஒண்ணு பண்றது ஒண்ணுன்னு சொல்லி பண்ணிருக்கேன் சொல்லுங்க. நான் எல்லாருமே மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாரும் மேக்ஸிமம் இருக்காங்கன்னு சொல்லி என்ன நீ அப்படி நினைச்சிட கூடாதுப்பா. நான் என்ன சொல்றது ஒண்ணுன்னு சொல்லிட்டேன், பண்றது ஒண்ணுன்னு பண்ணிட்டேன். சொல்லு, அத சும்மா வாய் இருக்குன்னு நீ பேசுறியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோ இல்ல ஏதாவது அதுக்கு ஒரு இது சொல்லுன்னா நீ சொல்ல மாட்டேங்கிறியே. நான் இதுக்கப்புறம் என்னத்த நான் சொல்றேன்? நானு
இதுக்கப்புறம் நான் வந்து சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்றது ஒண்ணு பண்றது ஒண்ணா? நான் சொல்றது ட்ரெய்லர் ரிலீஸ்ன்னு சொல்லி டேட்டை குறிச்சது யாரு? அந்த இது அப்டேட் தரேன், இந்த அப்டேட் தரேன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையோ இல்லை எந்த ஒரு இன்டர்வியூ சேனல்லையோ டேட் புதுசாக விட்டது யாரு? இவ்வளோ நாளில் ஷூட் ஆரம்பிச்சிருவேன், அவ்வளோ நாளில் ஷூட் ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னது யாரு? நீங்கள் தான்ப்பா சொல்கிறது ஒன்று பண்ணுறது ஒன்று. நான் சொன்னால் அதை நான் செய்வேன். படம் ஒரு ஷூட் ஒரு நாளும் ஷூட்டிங் எடுக்காம 30% 50% முடிஞ்சிருச்சு. ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு ஒரு பச்சை பொய்யா தெரியலையா? அம்மா போர்ஷன் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வில்லன் போர்ஷன் எடுத்தாச்சுன்னு சொல்லி இப்படி வாய் கூசாம சொல்றீங்களே எப்படி? நீங்க சொல்லலையா ப்ரோ? நான் எப்ப சொன்னேன் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா? ஷூட் இன்னும் ஆரம்பிக்கணுங்கன்னு சொல்லியிருப்பேன். எல்லா பழியும் என் மேல போட்டுக்கிட்டேன். ஏன் ஷூட்டிங் லேட் ஆகுதுன்னு சொல்லி கேட்கும் போது, அண்ணா இந்த மாதிரிண்ணே எனக்கு ஆக்டிங் கிளாஸ் போகுதுங்கண்ணே அதனால தானே லேட் ஆகுச்சுன்னு சொன்னேன். டான்ஸ் கிளாஸ் போறேன்னே அதனால தான் லேட் ஆச்சுன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குண்ணே, நான் ரெடி ஆகணும்னே அதனால தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னும் படம் லேட் ஆகுதுன்னு சொல்லி மக்கள் கிட்ட என் மேல நான் பழிய போட்டுக்கிட்டு உங்களை நான் என்னைக்கு அதை மாட்டி விட்டேனா? அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா முதல் படம் வந்து பாத்தீங்கன்னா தோல்வியான படம் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது படத்தை வந்து நல்லா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சோ அதனால தான் கொஞ்சம் பொறுமையா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். நான் எப்ப சொன்னேன்? உங்களுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லாதபடியே பேசுறீங்களே ப்ரோ. இது வந்து உங்க படத்துக்காக நீங்க பண்ணீங்க, நீங்க பேசுனீங்க, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு, பெருசா என்ன இருக்கு? நீங்களே சொல்றீங்க அது ஏன் படம்னு. இப்ப என்னையே நீக்கிட்டீங்க, அப்ப அதுக்கு கேள்வி கேட்க கூடாதா நானு? சரி, நேற்று அப்படி சொன்னீங்க. இன்னைக்கு கேமராவில் வந்து நைட்டு ஃபுல்லாக நான் vlog எடிட் பண்ணுறதுனால, நான் மற்ற வேலைகள் பண்ணுறதுனால காலையில் வந்து கேமராவில் வந்து என் முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியாதுன்னு சொல்கிறீங்க. மூணாவது அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னீங்களே, பண பற்றாக்குறைன்னு சொல்கிறீங்க. அண்ணா ரீசன் ஒன்று சொல்லுங்கண்ணா. சரி புரியுதா? சொல்லணும்னா என்ன வேணா சொல்லலாம், 1000 சொல்லலாம். ஆனால் உண்மைன்னு வந்து பண்ணால் 1-2 தான் இருக்கும். எனக்கு தேவையானது உண்மையான ரீசன் என்ன? எனக்கு யார் ஹீரோ பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு தெரியும் யார் பண்ணுறாங்க, எதனால பண்றாங்க எல்லாமே தெரியும். இந்த 3 விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமும் இருக்காது. ஐயோ, எனக்கு உங்க வாயில இருந்து எனக்கு அபிஷியலா தெரியணும். நான் மத்த இடத்துல சொல்ல வேணாமா? என்கிட்ட கேள்வி கேட்கறவங்க கிட்ட நான் பதில் சொல்ல வேணாமா? எதனால மஞ்சள் வீரன் படத்துல இருந்து உங்களை நீக்கினாங்கன்னு கேட்பாங்க. யோ, என்னையா சொன்னாங்க? சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக டிடி வாசனை நாங்கள் விளக்குறோம். நாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை, அது என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை அதை சொல்லுங்க என்னன்னு. அவர் வந்து பிளாக் போட வேணாம்ன்றப்பல நான் பிளாக் போடுவேன். அவர் எப்ப சொன்னாரு vlog எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி? அவர் வந்து போவேணாம்ன்றப்பல அப்படியே சொல்லி விடுங்கன்ற. புரியல. ஃபுல்லா வந்து அவர் வந்து என்ன யூடியூப் சேனல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால வந்து நான் யூடியூப் சேனல் பண்ணாம இருக்க முடியாது, அதனால நாங்க விலகிக்கிறோம்னு சும்மா ஏதாவது சொல்லி விடுறதா? ஆனா சும்மாலாம் என்னால சொல்ல முடியாதுன்னா, நான் சொன்ன உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். உங்களை மாதிரி இஷ்டத்துக்கு போயெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா உண்மையை தான் சொல்லுவேன். எனக்கு உண்மையான காரணத்தை சொல்லுங்க. ஒன்னா டிராவல் வந்து படம் முடிகிற வரைக்கும் ஒன்னா டிராவல் பண்ண சொல்றாப்புல, மத்த எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்றாப்புல, அதெல்லாம் வந்து ஒத்து வரலன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க ப்ரோ. படம் முடிகிற வரைக்கும் ஒன்னா டிராவல் பண்ணணும்னா எப்படி நான் சொல்றீங்க? எனக்கு ஷூட் டேட் கொடுக்கும்போது ஷூட் வந்து நான் நடிச்சு கொடுத்து போகணும். மத்த வந்து எந்த வேலையும் பார்க்காம இப்போ வந்து நான் பிசினஸ் பண்ணக்கூடாது, யூடியூப் பண்ணக்கூடாது, விவசாயம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணாம உங்க கூட வந்து உட்காந்துக்கணுமா? சரி, உங்க கூட வந்து நான் உட்காந்துக்கிறேன். அப்போ மாசம் அந்த 2 குழந்தைங்களுக்கு யார் ஃபீஸ் கட்டுவோம்? 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஃபீஸ் கட்டணும், மாசத்துக்கு ஒரு டைம் அவங்களுக்கு செலவு பார்க்கணும். என் கார் இஎம்ஐ யார் கட்டுவா? என் பைக் இஎம்ஐ யார் கட்டுவா? நீங்க படம் ஃபுல்லா நடிச்சு முடிச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ஷேர் தரேன்னு தான் பேசியிருக்கோம். அப்போ மற்ற எந்த ஆர்டிஸ்ட் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்டே நீங்க கூப்பிடுறீங்கன்னா, அந்த ஆர்டிஸ்ட் கூடவே பயணிக்கணும்ங்கிறீங்களே, அப்படின்னா என்ன மீனிங்? அது சொல்லுங்களேன். மற்ற படங்கள்ல கொஞ்சம் பாருங்கண்ணா, கொஞ்சம் 4-5 ஷூட்டிங் ஸ்பாட் போய் பாருங்கண்ணா. ஆர்டிஸ்டுக்குன்னு ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டுக்கு வருவாங்க, நடிச்சு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. மித்தபடி கூடவே பயணிக்கணும், நிழல் போல பயணிக்கணும்னா என்ன? மத்தபடி உங்க கூட ஒரு 10 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு பண்றீங்களா? அது போல வந்து ஆனா நான் 10 பேத்துக்கு செலவு பண்ணாலும் அவங்க உண்மையா இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி நான் பண்ணேன். சரிங்களா? அவங்க எல்லாம் இல்லாதப்பட்டவங்க, புரியுதுங்களா? அவங்க எல்லாம் ரொம்ப இல்லாதப்பட்டவங்க. அதனால நான் 10 பேத்துக்கு செலவு பண்றேன். நல்லா வரட்டும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வரும்போது என்னை யாருமே பாத்துக்கல, அப்படி இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வரும்போது நான் பாத்துக்கலாமே நினைச்சேன். சரி, உங்களையும் நான் அப்படி நினைச்சுக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்களும் நல்லா இருங்க, வாழ்க்கையில பெரிய ஆளா வாங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வேலிடான ரீசன் சொல்லுங்க. இப்ப கெட்டவனானது நான் தானே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 விஷயம் நமக்கு பச்சையாக தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக செலவு பண்ணதுனாலையும், ப்ரொடக்ஷனில் வந்து ஹீரோக்கு வந்து பண்ண பெரிய பட்ஜெட் ஒதுக்க முடியாததுனாலையும், அப்படி இல்லாத பட்சத்தில் ப்ரொடியூசரே ஹீரோவாக பண்ணுறாங்க, இல்லை ப்ரொடியூசர் சொந்தக்காரங்க அவங்க பையன் வந்து பண்ண ஹீரோவாக பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா டேரக்டரே ஹீரோவாக பண்ணுறதுனாலையும் ஸோ வந்து என்ன வந்து பண்ண வேலைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து பண்ண அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் வந்து உங்களை யூடியூப்லேருந்து வெளியே வந்துட சொன்னார், நீங்கள் வந்து யூடியூப்லேருந்து வெளியே வரல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து படத்துலேருந்து விளக்கிட்டாங்கன்னு எதையாவது ஒன்று சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க. இது யார் ஃபோனுங்க? ஸோ வந்து டேரக்டரோட ஃபோனுங்க. இப்போ என்னோடய ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னா அது வேறு ஒருத்தங்க எடுக்கிறாங்கன்னா என்னோட இது இல்லாமல் அவங்க எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் கூடவே பார்த்துருக்கேங்க, 3 வருஷம் பார்த்துட்ருக்கேங்க. அவர் எப்போ ஃபோன் கொடுப்பாரு, எப்போ வந்து ஸ்பீக்கர் போட்டு இன்னொருத்தர்கிட்ட பேச வச்சு ஒட்டு கேட்பாருன்னு கூட எனக்கு தெரியாதாங்க. ஸோ கேவலமான ஒரு நாடகம். என்ன போய் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்குது. ஸோ ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தெரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் என்கிட்ட இருந்த நிறைய விஷயத்த நான் இழந்திருக்கேன், எவ்வளவோ ஏமாந்துருக்கேன், இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தெரில. ஸோ இவங்க இப்படி பண்ண எனக்கு இந்த துரோகத்தை எல்லாம் ஸோ வட்டியும் முதலுமா என்னோடய வெற்றியில் நான் காட்டுவேன். ஸோ மறுபடியும் பழி வாங்குவேன் அந்த மாதிரி சிச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. பழி வாங்குதல் அப்படின்னாலே பழியை வாங்குதல் தான் அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பண்ண நம்ம என்றைக்கு வந்து பண்ண யாருக்கும் அந்த பழிக்கு பழி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நல்லான்ட்டு போகிறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுப்போம்னா நம்மளோட வெற்றியில் பதிலடி கொடுப்போம். பட் அவர் மேலே நான் ரொம்ப ஒரு அன்பாக இருந்தேங்க, அண்ணன்னு சொல்லி யார் என்ன சொல்லியும் அதெல்லாம் காதலையே வாங்கிக்காம. ஆக்சுவலி நான் நார்மலாகவே அப்படி தாங்க. ஸோ இவர் மேலேன்னு சொல்லல, வேறு யாரை பற்றி தப்பாக என்கிட்ட வந்து சொன்னாலுமே அது நானாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நம்புவேனே தவிர நானாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா நம்ப மாட்டேன். ஸோ மற்றவங்க இதே ஆதாரத்தோடு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்புவேன். பட் இதுவே ஆதாரம் இல்லாமல் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், சும்மா இந்த வாய்மொழியாக வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நிறைய பொய் பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க இல்லைங்க, அதனால தான். ஓகேங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. உங்கள் பொழப்பை கெடுக்க மாட்டேன், பொழைச்சி போங்க.